எங்கள் வகுப்பில் சேர்ந்திருக்கும் கலியுகத்தில் மக்கள் கடை தேர நாமஜபம் ஒன்றே துணை. அதிலும் விஷ்ணுவின் 1000 நாமங்களின் பயன்கள் சொல்லில் அடங்கா. அதனை அக்ஷர துல்லியமாக உச்சரிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் எங்கள் வகுப்பில் சேர்ந்திருக்கும் அனைவருக்கும் CGVSM மற்றும் விஸ்வாஸ் சார்பாக CGVSM பிரசிடென்ட் தேவி வீரமணி ஆகிய நான் உங்களை வருக என உள்ளன்போடு வரவேற்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனை தொகுத்தளிக்க தொகுப்பாளர் அவசியம். எங்கள் ஆஸ்தான தொகுப்பாளினி A14 பேட்சின் மாணவி பொதிகை மற்றும் ஜெயா டிவி புகழ் திருமுக சுமதி ராஜகோபால் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். வாருங்கள் சகோதரி. திருமிகு தேவி வீரமணி அவர்களுக்கு மிக்க நன்றி. நாமம் 1000 ஏற்று நின்ற நாராயணா நரனே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். தன் வயமின்றி தன் நினைவின்றி தன்னிச்சையாக அவனது 1000 திருநாமங்களை ஜெபிக்க வேண்டுமென்றால் முறையான பயிற்சி வேண்டும். குருவிடம் ஈடுபாட்டுடன் ஸ்ரத்தையாக பயில வேண்டும். துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் என்று ஆழ்வார் சொன்னதைப் போல அவனுடைய நாமத்தை தன்னிச்சையாக சொல்ல முறையான பயிற்சியை அளிப்பதில் முன் நிற்கிறது விஸ்வாஸ். VV 25, A31, A32 என்ற 3 வகுப்புகளின் துவக்க விழாவில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். பரந்தாமனின் பாதம் பணிந்து உறுதிமொழியுடன் இந்த நிகழ்வை துவக்குகிறோம். மதுரையைச் சேர்ந்த சுமதி ராஜகோபால் எனும் நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன். இறைவனை வணங்கிவிட்டுத்தான் எந்த வேலையையும் துவங்குவேன். தாய், தந்தை மற்றும் ஆசான் இவர்களை தெய்வத்திற்கு ஒப்பாக கருதுவேன். பெரியோர் சொல் கேட்பேன். பெண்களை தாயாக மதிப்பேன். மனதையும் உடலையும் சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வேன். எனது தேசம், தெய்வம், தர்மம் 3ம் ஒன்றின் வடிவமே என்று துதிப்பேன். எந்த நிலையிலும் என் குடும்ப பாரம்பரிய சமுதாய மரபை கைவிட மாட்டேன். இவ்வுறுதிமொழிகளுடன் இன்றைய பாராயணத்தை துவங்குகிறேன். பரம்பொருளே, என்னை வழிநடத்தி செல்ல பிரார்த்திக்கிறேன். நன்றி. தொடர்ந்து துவக்க பிரார்த்தனை செய்ய திருமிகு RM தருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராம ராம ராமேதி ரமே ராமே தத்துல்யம் ராம நாமவரமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரணே ஸ்ரீராம நாமவரண ஓம் நமயிதே. துவக்க பிரார்த்தனை நல்கிய திருமிகு RM தருண் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாவிற்கு அரங்கனி நாமங்களை நவிலும் பேருவகையையும் மனதிற்கு மாறாத நிம்மதியையும் வாழ்வின் அர்த்தத்தையும் கற்பிக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற அழகனின் 1000 நாமங்களை அகிலமெங்கும் எடுத்துச் சொல்லும் ஆதார முயற்சியின் அடிப்படையாக விஷ்ணு சகஸ்ரநாம சம்ஸ்தான் மற்றும் CGVSM என்னும் சென்னை குரூப் ஆஃப் விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலி என்னும் அமைப்புகளை நிறுவியவரான டாக்டர் TJ ஸ்ரீதரன் அவர்களை துவக்க உரை நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். Welcome all of you. Om Namo Venkatesaya. I am thankful to Sriman Narayanan and all of you for this opportunity. Welcome all of you for this inauguration of 3 batches VV25 Australia, A31 and A32 India batches. I also welcome our Viswas team and also the various coordinators of this batch, faculty, Sudha Madam and Radha Madam and Sivaram Krishna sir, our faculty. Also the coordinators, Kalaibani and Saranya for India, for VV25 and Lakshmi and Anita for Australia. And for India, A31, 32, I hope Rekha and Vipria. Once again, welcome for all of you for this team. To get this, we are to thankful to the 5 agencies. One, Sriman Narayanan, first of all. Online class is very important, and to get this, we are to thankful to the 5 agencies. One, Sriman Narayanan, first of all, and then faculty, Dr. Raghavendra Sharmaji and its group. As he said today, there are 3 faculties are here, along with we are trying to put some backup teachers also, and the coordinators.
and the technical support of Viswas headed by Sivaramakrishnan C. And here we have got two technical experts, Meenakshi Madam and Kalaivani, supported by Saranya also from India. Then all of you, plus Viswas team of 40 people are working round the clock, especially for the last 1 month. I cannot forget the help done by Lakshmi of Australia and also followed by Anita. The last 15 days, I think 20 days, we would have talked more than 2 times daily to bring this to the shape. So with Sriman Narayan's blessings, it is really taken a good shape. We started this Australia satsang about a month back only with a few, 4, 5, something. Today it is also going in a big way. And now you are joining another 65, 70 and more in the pipeline for the next batch. It's really, we are proud of this association, all due to power of Vishnu Sahasranamam. I must say my sincere thanks to both of them. Now, this online classes also is going on very well. We have completed nearly 70 and another 10 are in the pipeline. Basic principle of Viswas is, again, Madam will be repeating in Tamil also, 4D. Devotion means only Sriman Narayanan, Vishnu Sahasranamam, discipline, dedication, determination, a little effort will bring success in life in all the fields. This is what we are carrying to this mission to schools, colleges, corporate offices, hospitals, old age homes, many places. I think you all would have seen the brochure also sent in the group. Please go through it. You have not only joined an institute, it is a big mission. Viswas is a big mission in taking this Vishnu Sahasranamam. And about this Mahamantra, I think our Guruji is also expected shortly. Dr. Ravind Sharmaji will explain, or some faculty will explain the importance why should we chant Sahasranamam. And this institute is run by the Trust, Viswas Charitable Trust. It has got major 3 activities: spiritual, social, and future generation. That will also be explained by somebody during this class today. The students coming out of this institute are always all become a member of this Viswas Youth Association, because as we said, for the last 15 years, this mission is run by the volunteers. There are 2 groups only, one Sriman Narayanan, and under him is all our volunteers. We only take care of this mission. Even this batch, you will find this Lakshmi also student of 3 months back. Everybody, most of the teachers, everybody excepting the senior faculty, you will find all from the institute only. Then this institute is doing, coming back to this spiritual, social and this thing. Now institute, mainly we need more volunteers in this class. In that volunteers requirement also is classified into 2 types of requirement. One for managing the institute, that they have got 3 group of volunteers required, one pre-class and in class and also after the class. What Anita ji and Lakshmi ji in Australia did pre-class activities, and partly now they will be doing the in-class also. Pre-class activities, collecting the students and making group formation and registration and other formalities. And in-class coordinating, teaching, and the requirements like ID cards and other so many other formalities, certificate and all. After the class is the formation of such and all the things. So you can just during this 20 days, you can think how you can return back to the society through this institution or mission like that. Whichever the area you would like to take part, you would like to take interest in that, during the class itself, you can interact with the coordinators. We have already nearly completed about 4,000 students all over the world has completed this class, and 1,500 for abroad, and 10 satsangs are already in US. As soon as the batch is completed, we make a satsang so that if anything left out, and that is a permanent mission. The class is only, you were associated with the class is only 20 days. And after that, satsang is a permanent one that we are doing it now. 10 satsangs are in US and nearly 10 in Asia Pacific. Australia, 1 satsang is happening, and Canada and UK we are forming this week. Sarvam Vishnu is a project which you can start even doing from tomorrow. Is it okay? Is it okay? Some echo is there, I think. Is it okay now? Will I reduce the volume? Yeah, volume konja reduce panninga sir. Yeah. Is it okay?
Now it is okay. Now it is okay. Okay. Please. So, Proceed. Sarvam Vishnu is a project, morning 5:45 a.m. local time and evening 6:15 local time. All of us chant one Avarti of Sahasranamam by seeing the books or by without seeing or by listening to that. This is a big mission which we started about 6 months back. It is going well. And now, in my opinion, more than a crore of people all over the world must be chanting, listening to this Mahamantra. And also at 11:11, we remember Sriman Narayana by saying Om Namo Venkatesaya, Om Namo Narayana 11 times, thanking Sriman Narayana for the opportunity. Once again, I welcome all of you for this session. Have a nice learning, chanting in satsang. Be with our satsang, be with Vishwas on its spiritual activities. Praying Sriman Narayanan and all of you for this opportunity. Om Namo Venkatesaya. Over to you, Srimati Ma. துவக்க உரை நல்கிய டாக்டர் டி.ஜே. ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அனல் மிகுந்த இந்த பிற்பகல் நேரத்தில் பகவானின் அருள்மழையில் நனைந்தவாறே விஸ்வாஸின் செயல்பாடுகளை உங்கள் முன் அறிவிப்பதிலாக மகிழ்கிறோம். விஸ்வாஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் பெருமைமிகு அங்கம் விஸ்வாஸ் பயிலகம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஒப்பற்ற மகாமந்திரத்தை அனைவருக்கும் அறிவிக்கும் ஆதார நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. முக்கிய செயல்பாடுகள் என்று 3 விஷயங்களை குறிப்பிடலாம். CGVSM என்னும் சென்னை குரூப் ஆஃப் விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் துணை கொண்டு ஆலயங்களிலும் அதிமுக்கிய வைபவங்களிலும் திவ்ய தேசங்களிலும் தீர்த்த கரைகளிலும் புறநகரிலும் புனிதம் வாய்ந்த தலங்களிலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஓதும் இந்த ஆன்மீக செயல்பாட்டிற்கு அடுத்தபடியாக சமூகத்தை நோக்கிய செய்கையாக பள்ளிகள், கல்லூரிகள், பயிலகங்கள், அலுவலகங்கள், முதியோர் இல்லங்கள், சிறைக்கூடங்கள், துளசி வனங்கள், பசு பராமரிப்பு கூடங்கள் இவற்றை நாடி சென்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நவிலும் ஒப்பற்ற பணியையும் சிரமேற்கொண்டு செய்து வருகிறது விஸ்வாஸ். அடுத்ததாக இந்த மகாமந்திரத்தை மிக துல்லியமான தெளிவான உச்சரிப்புடன் வயது பேதம் பாராமல் யாவருக்கும் மிக நேர்த்தியாக பயிற்றுவிப்பது. குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு பயிற்றுவித்தல் என்பது எதிர்கால சந்ததியினரை ஆன்மீக பாதையில் அமைதிப்பூ மலர அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. விஸ்வாஸை வழிநடத்தும் ஆதார பண்புகள் 4: டிவோஷன், டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். அர்ப்பணிப்பு, அளப்பரிய ஒழுக்கம், ஆழ்ந்த பக்தி, அசைக்க இயலாத மன உறுதி. இந்த அடிப்படை பண்புகள் அமையப்பெறும் வாய்ப்பை பெற்ற விஸ்வாஸ் மாணவர்களை மீண்டும் அதே வழியில் தொடரச் செய்ய வியாஸ், அதாவது விஸ்வாஸ் யூத் அசோசியேஷன் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. இணைய வழி வகுப்புகளை நடத்துதல், சர்வம் விஷ்ணு என காலை மாலை 2 வேளையும் விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை ஆத்மசுத்தியுடன் ஓதுதல், தினமும் காலை 11:11 ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தை 11 முறை உச்சரித்தல் ஆகிய செயல்பாடுகளை திறம்பட செய்து வருகிறது விஸ்வாஸ். இதுவரை 70 முறைக்கும் மேலாக பயிலக வகுப்புகளை நடத்தியுள்ளது. அதில் 25 வகுப்புகளில் அயல்நாட்டில் வசிப்பவர்கள் பயின்றுள்ளனர். 4000 மாணவர்களில் 2000 மாணவர்கள் அமெரிக்கா, ஹாங்காங், ஜப்பான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், கனடா நாடுகளில் வசிப்பவர்கள். கடல் தாண்டி சென்றாலும் நம் கலாச்சாரத்தை மறவாது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கற்பவர்கள். கற்பிப்பதோடு மட்டும் நில்லாமல் மீண்டும் நம் மாணவர்களை வாரந்தோறும் ஒன்று கூட்டி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உச்சரிக்கச் செய்வதன் வாயிலாக அவர்கள் எப்பொழுதும் அரங்கனின் 1000 திருநாமங்களை மறவாதிருக்கச் செய்கிறது விஸ்வாஸ். இந்த வகுப்புகள் இத்தனை நேர்த்தியாக நடைபெறுவதற்கு காரணமாக 4வரை சொல்லலாம். முதலாவதாக திரு ராகவேந்திர சர்மா அவர்களை தலைவராக கொண்டு இயங்கும் மிகச் சிறப்பு வாய்ந்த எங்கள் பயிற்றுவிப்பாளர்கள். 2வதாக நவீன தொழில்நுட்பம் காரணமாக சிறப்பாக மாணவர்களை ஒன்றிணைக்க வல்ல எங்கள் தொழில்நுட்ப குழு. 3வதாக அளவில்லாத ஆர்வத்துடன் விஷ்ணு சகஸ்ரநாம மகாமந்திரத்தை பயில விருப்பம் கொண்ட மாணவர்களாகிய நீங்கள். 4வதாக இரவு பகல் பாராமல் ஆர்வத்துடன் வகுப்புகளை மிகச் சிறந்த முறையில் நடத்த துணை புரியும் 40க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள். இதை இவன் செய்து முடிக்கும் என்றாய்ந்து அதை அவன் கண் விடல் என்கிறார் வள்ளுவர். அதுபோல விஸ்வாசுடன் இணைந்த ஒவ்வொருவரும் தனக்கு அளிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்வதும் ஸ்ரீமன் நாராயணனின் எல்லையற்ற திருவருளும் விஸ்வாசின் வெற்றிக்கு காரணம் என்றால் அது மிகையல்ல. நன்றி. கற்றலின் கேட்டல் நன்று என்று சொல்வார்கள். ஆயினும் கேட்டு கேட்டு கற்றலும் மிக நன்றே. கேட்டு கேட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை விஸ்வாஸ் பயிலகம் மூலமாக பயிலும் பேறு பெற்ற
மாணவர்கள் தங்கள் அனுபவத்தை இங்கே விவரிக்க முன்வந்துள்ளனர். முதலாவதாக திருமிகு ரேகா அவர்களை அழைக்கிறோம். Worry one second, ma. Welcome, Raghavendra Sharma ji. Namaskaram. Our faculty in charge have just joined. Sir, 5 minutes the students can share the experience. Ilya, unmute panninga sir. Sir, unmute. Yeah, yes, sir. No problem. I'll wait. You must listen to how our institute is functioning. This volunteers, if you can speak in English, fine. Otherwise, in Tamil, English preferred because of the participants here. And also, you can tell your which batch or which location, whatever is convenient to you. Thank you. கூப்பிடுங்க, யார் ஃபர்ஸ்ட் வரமா? மிஸ்ஸஸ் ரேகா. ரேகா இருக்கேங்க. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நான் ரேகா, நான் பேசட்டுங்களா? பேசுங்க. ரேகா பேசுங்க. ரேகா ஓகே ஓகே ஓகே. நான் இந்த 829 பேட்ச்ல இப்போ நியூவா தான் சேர்ந்துருக்கேங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொஞ்சம் தெரியும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டா அதை ப்ரொனவுன்சியேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அது பண்ணும்போது எனக்கு ஒரு தியானம் பண்ற மாதிரியும் என்ன சொல்றது, பிராணாயாமம் பண்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஃபுல்லா கத்து முடிக்கல. இப்பதான் 13 கிளாஸஸ் தான் போயிருக்கேன். நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்மா. அவரை தொடர்ந்து திருமிகு சண்முகப்பிரியா அவர்களை அனுபவ பகிர்வு செய்யுமாறு அழைக்கிறோம். சண்முகப்பிரியா. ஹரியோம். ஹரியோம். என்னுடைய நேம் சண்முகப்பிரியா. நான் 824 பேட்ச்ல படித்தேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு வந்துச்சு. முதல் தொடக்கத்தில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பேபி இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கு. பேபி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமான் இருந்தேன். பட் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. மேம் சொல்லி கொடுத்த மென்டார் ஆகட்டும், டியூட்டர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா ஒவ்வொரு எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் ரொம்ப கைண்டாக சொல்லி கொடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ விஸ்வாஸ் டீமுக்கு. இப்போதான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் டெய்லி இப்போ சாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி சாட்டர்டே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. ஹரியோம். தேங்க்யூ வெரி மச். திருமிகு ரேகா அவர்களுக்கும் சண்முகப்பிரியா அவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்வது உடல் குழைய உளம் கனிய என்பெல்லாம் நெக்குருக விழிநீர் ஊற்றெடுக்க மடலவிழ காத்திருக்கும் முட்டுப்போல் கைகூப்பி ஆர்த்தெழும் அன்பினை அகத்தில் தேக்கியபடி திருமுகத் தாமரையானை தினம் தினம் பணிந்து துதிக்க பயின்றோம், பேறு பெற்றோம். ஒன்றல்ல இரண்டல்ல 1000 நாமங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம மகாமந்திரத்தில் தியான ஸ்லோகத்தின் பெருமைகள் பற்றி எடுத்துரைக்க சமஸ்கிருத பண்டிதர், ஆசிரியர்களின் ஆசிரியர் டாக்டர் ராகவேந்திர சர்மா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் நமஸ்காரம். இருக்கல சார். உங்களை பத்தி ஒரு நான் சொல்லணும் இல்லையா? டாக்டர் ராகவேந்திர சர்மாஜி இஸ் அவர் faculty in charge, director, Guruji, all in all, and of course he is our well-wisher since the inception for the last 15 years. Since the day when we made the foundation for Viswas, he is with us, and the idea of starting the institute about 4 years was motivated, and he was the first faculty, and he trained a lot of faculty also. And today we are proud to say that we have about we have already completed about 10 on the pipeline, and we have daily, we are running about 12-13 batches starting at 5 in the morning in US and closing at 6 o'clock as per the IAS time. And the entire credit goes to him only. Of course, he is a part. I should not appreciate him. He is a part of it, our mission like that. He is an asset to this mission on this Sahasranamam. He is a head of the department in Kendriya Vidyalaya, Chennai, and asset on this subject.
So I would request him, sir, if you can just highlight in English, mixed Tamil or English, because majority participants are from Australia, I would say. Okay, sir. Is it okay? Sure, Thank you, sure, sir. Thank you, please. sure. Om Namo Narayanaya. Om Namo Bhagavate Vasudevaya. நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். First of all, I thank Almighty Sriman Narayana for providing such a wonderful opportunities to learn and to teach and to hear Vishnu Sahasranam. Hope here there are 3 batches are mingled together, 2 Indian batches and 1 Australia batch. So I could see Triveni Sangama here. Now we are going to see, Guruji, why we have to learn, what is the significance of learning Sahasranama, why we have to learn. That part we will see. Before that, Sriman Narayana appreciates, not I am appreciating. Sriman Narayana appreciates Sridharan sir. Of course, he never works for any appreciation. I used to wonder about his energy level. How can one can be 24 hours, can involve in the motto? Even the great leaders, world leaders also, they take some rest. But without rest, always thinking about Vishnu Sahasranama, how to spread to the international level and universal level. So, on behalf of Sriman Narayana, my heartfelt congrats and appreciations too. And you have got wonderful faculties. Sudha madam, she is a wonderful teacher with clear pronunciation and diction. And I hope Radha madam is also here, and Sivaramakrishnan sir, because any institution is uplifted by the wonderful faculties. We cannot separate faculty and institution. When the faculty is gone, institution, even though faculty moves on and the institution stays, but faculties and institution both are inseparable. So they are doing wonderful job. Now, you are all, first of all the learners, my special observation and thanks to Sumati Rajagopal madam. Usually what happens, you know, when we talk any topic, same time, say again and again and again and again, if we talk the same topic, no, normally speakers slightly lose their charm. But I have never seen Sumati Rajagopal ji, even though talking about the same topic in different platforms and different groups, the same enthusiasm and energy I could see with a pleasing voice. My special appreciations to the anchor. Now, you are all blessed learners. I tell you really. Why? Because among millions of people, very few people have got interest in learning Sahasranama. So by that way, many people are ruled out. Only very few people have got interest in learning Sahasranama. Among people, those who have got interest in learning Sahasranama, very few getting to the trying level. Among very few people getting into the trying level, only for very few people it becomes successful one. Joining the course and success, getting a good guru. So by that way, you are all blessed. It is not that you have taken effort for chanting or learning Sahasranama.
It is the Almighty who has decided, and He has entered into your mind, and He has given you the interest. By that way, you are all blessed. So, my dear blessed learners, because for any learning, three things has to favor to us. One is interest. Another one is favorable situation and circumstances too, so that we can learn. Third one, we have to get right institution and right guru. இந்த மூணுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சேர ஒரு இடத்துல கிடைச்சிருக்குன்னா, how can it happen without the blessings of Sriman Narayana? Once again, I don't hesitate in thanking Sridharan sir. Why? He never wants on the public platform to appreciate him, or he never wants. But you know, his job, unless Sriman Narayana has selected him, it is not possible. So he is in the hands of Sriman Narayana. Narayana has given to us for spreading this Sahasranama. Now, before learning Sahasranama, let us understand in what situation the Sahasranama has come. What made Bhishmacharya to tell Sahasranama to the entire people, for the mankind? You know, there are 4 yugas: Krita Yuga, Treta Yuga, Dwapara Yuga, and Kali Yuga. You might be knowing. In the first 3 yugas, people had to do lot of dharma, dharmic activities. They had to follow the dharma, yaga, yajna, puja, punaskara, all these things they had to do. Then only they used to attain supreme Lord's grace and blessing. But really we are telling, Kali Yuga people are cursed people because they were born in Kali Yuga. It is not like that. In Kali Yuga only people are blessed. How, Guruji? See, in Treta Yuga, Dwapara Yuga, and in the previous yugas, people had to do more dharmic activities, yaga, yajna, puja, punaskara, everything. But in Kali Yuga, there is one exception is given. Beta, if you are not able to do puja, punaskara, not doing is not an excuse. We have to do. We have to follow the culture and rituals correctly. We have to. But at the same time, if you are not capable, if you are not able to do, there was no second option given. There was no second option was given in the previous yugas. But in Kali Yuga, people are blessed with the second option. Suppose if they are not able to follow the rituals as it is, suppose if we are not able to do yaga, yajna, puja, punaskara as described in Shastras, they've got a beautiful another option that is called Kalau Nama Sankirtanam. Are you not able to do puja? Yes, Ji. Not able to do punaskara? Yes, Ji. Not able to do yaga, yajna? Yes, Ji. Not able to chant Vedas? Yes, Ji. Okay. Bhagavan Shri Krishna says, I will come down to your level. Are you not able to do anything? Yes, Ji. Okay. I will give you some works. Ayyo, work, spiritual work, I cannot do in Kali Yuga. No, you don't do. Okay. Then, while walking, you have to do one work. While eating, you eat, you walk, you chat, you talk, whatever you do. You don't stop any work, your normal routine work. Okay, I'm happy now. But spiritual path, along with all these works, you chant Narayana Nama. While walking, you say Achyuta, Ananta, Govinda. While cooking, you say Damodara, Keshava, Narayana, Madhava.
while eating, you say, Achyuta Amarar Yere Ayiratham Kultin Kolunde, like that. God is asking, while doing all your routine work, can you do only your mouth can chant the Namavali? This is the easiest way. That is the easiest way. Vishwas is introducing. I know in Kali Yuga, we people escape by telling we don't have time, we don't have time. But Bhagavan never allows us to escape. Okay, you don't have time, you are so busy, I know. But you have time to eat? Yes. While eating, you chant my name, Sahasranama. Oh, nice. You have time to sleep? Yes. Before sleeping, chant my Sahasranama. You go for a walking? Yes. My health is very, very important. Yes. While walking, you chant Sahasranama. I am chatting. While chatting, you start the chatting with Achyuta, Hari Om, Shri Hari. Start all your chatting. Now, what is the problem in this? So, Kali Yuga people, Guruji, but by telling this simple Namavali, can I have that much benefit in previous yugas what they had? Because we are always benefit oriented, no? Yes, whatever the benefits they had in the previous 3 yugas, more than that benefit in Kali Yuga you will have just by chanting Nama Sankirtana of Vishnu Sahasranama. Appa, now we are happy. So we need not spend separate time for God. Yes, don't spend separate time to God. Spend all your time in watching TV. No problem. While watching TV, say Vishwam Vishnu Vashadkaro Bhuta Bhavya Bhavat Prabhu. By closing TV, because closing time, no, Manamali Gadi Sharangi, you say that. God is happy. So, but remember, here we coming. Here I want to give you a note, special note. We call it Nama Sankirtana. Remember, Samyak Kirtanam is Samkirtanam. Always remember, Samyak Kirtanam is Samkirtanam. While chanting the names of Sriman Narayana, who has come to give us with this much relaxation to us, who has given this much relaxation to us, Bhaktas, no compromise in pronunciation. That is the main motto of Vishwas Institute. No compromise in pronunciation. Because the simplest methodology has been introduced by Sriman Narayana of chanting Sriman Narayana Sahasranama, Vishnu Sahasranama, Sankirtana, Nama Sankirtana. In that simplest methodology also, if you commit mistake, you have to say Ananta. That's all. Instead you say Ananda and say Bhagavan eppadi sonnalum ottupar. Abdiya. That means you will not take minimum level of efforts. Bhagavan eppadi sonnalum ottukanum. So Vishwas Institute is trying to inculcate perfect chanting. That's all. That is our motto. Ka, kha, ga, gha. Cha, cha, where these are called Alpa Prana, Maha Prana. Where Alpa Prana has to be pronounced, there only Alpa Prana. Where Maha Prana only. So, the main motto of Vishwas Institute and Sridhar sir and the faculty members are, and my observation and advice also, learn perfect man. No mistake. Guruji, konja apdi ipdi varudhu Guruji. Yes, at the time of learning, chalega. No problem. But after learning, there is no compromise, because if you change the meaning, if you change the pronunciation, the meaning changes. Not only in Sanskritam. Sanskritam nariya nadakkum. Even in English you take, as I was quoting other day, okay, we both are same. You just say we both are same. Instead of sa, if you say sha, the entirely meaning changes. So, when English like languages where in each and every country the pronunciation is different, there also certain words we don't allow because it changes the meaning entirely. Whereas
In Sanskritam, the entire universe pronunciation is same. According to your convenience, we cannot say the modify the pronunciation. You have to upgrade your level according to the pronunciation. So, my request is, you have got a wonderful faculties like Sudha madam, Radha madam, and our sir, who is always working for this institution. So you have got all these three people for teaching you properly with correct pronunciation and diction. They will teach you. Please learn properly. Make use of this opportunity very well, because God has blessed you with a wonderful. What else God can do? Now, Bhishmacharya is laying on the bed of arrows. That time only Bhishmacharya has got lot of time to spend. He has got relaxed time, because previously when he was young and energetic, he was very busy with the teaching to Kauravas and Arjunas. He was very busy in Raja Karya, political works, and guidance factor to Raja. Now he is laying on the bed of arrows, waiting for Uttarayana, because according to his request, he wanted to move his physical deha, his sharira, his jivatma to be moved only in Uttarayana. So Yama Kinkaras were waiting. Till then he was chanting Sahasranama. Those who were chanting Sahasranama, Yama dares to touch them. I am not telling. Adi Shankaracharya is telling. Kriyate tasya yamena na charcha. Those who are not taking Narayana Nama, Yama never doing any charcha, vichara, directly comes and take away. Those who are telling the Narayana Nama, Yama dares to touch them. So, at that time, Yudhishthira approaches Bhishmacharya. Let us learn one thing. Knowledge, where, when, how we will get, we don't know. That is the message given by Yudhishthira. Which corner we will be getting knowledge, we don't know. Which situation we will be getting knowledge, we don't know. So we should be always in search of knowledge. That is an exemplary way of Yudhishthiracharya. When Bhishmacharya was laying on the bed, Yudhishthira could have thought that, Arey, ye to Buddha hai. He's an old man. He is waiting for his death. What is there to get from him? I don't have anything special, because already he is about to die. Why should I trouble him? He was not thinking like that. He approached Bhishmacharya for knowledge. Remember, when we have to approach people for knowledge, we will be getting lot of knowledge. This is a message given by Yudhishthira. Yudhishthira approached Bhishmacharya and asking for dharmas. Bhishmacharya told him Raja Dharma, Stri Dharma, and Manu Dharma, Kartavya Dharma, Akartavya Dharma, Sevaka Dharma. All these dharma Bhishmacharya told him. Now, with full of knowledge, Yudhishthira second message gives. Always there is no end for learning. Now, Yudhishthira could have thought, I have got sufficient knowledge from Bhishmacharya. Thank you, bye-bye. He would have told. He was never satisfied. Once again he approaches. Sahasranama says, Shrutva dharma naseshena pavanani cha sarvashaha Yudhishthira shantanavam punareva abhyabhashata. After listening to all the dharmas, Yudhishthira once again approached Bhishmacharya. Punareva abhyabhashata.
Once again he approached. That time only he is getting Vishnu Sahasranama to the world. So he says to Bhishmacharya, he is asking 6 questions. Bhishmacharya, you have told me Raja Dharma, you have told me Stri Dharma, you have told me Kartavya Dharma, you have told me Akartavya Dharma, Dig Dharma, Dat Dharma, all dharmas you have told. Now, a question to you, Bhishmacharya. Among all these dharmas, because you only told me the dharmas, among all these dharmas, which is the dharma the best one? What is this? Whatever I have told, all are best dharma one. That's fine. That's fine. But because another message is given by Sahasranama, we have to respect the senior most and elder people. That is the first message of Vishnu Sahasranama. See, chanting Sahasranama is not that simply ritually we are telling, and no. The message what Sahasranama gives, what we have to adopt in our life. The first message itself says, learning should be your lifelong process. And senior most people, experienced people are to be respected. This is the second message given by Vishnu Sahasranama. Without following these, all those, without adopting all these things, simply chanting Sahasranama, I don't think it fetches any fruit for us. So, Yudhishthiracharya is asking 6 questions. Kim ekam daivatam loke, kim vapyekam parayanam, stuvantakam kamarchantaha, prapnuyur manava shubham, ko dharma sarva dharmana, bhavatah paramo mutaha, kim japan muchyate jantur janma samsara bandhanat. 6 questions he is asking. Bhishmacharya, kim ekam daivatam loke. Bhishmacharya, people are telling Durga is Sreshta God, Lord Muruga is Sreshta God, and Ayyanar is Sreshta God. Thousands of people, thousands of marga, thousands of people are having different types of margas and all these things. Now, aap boliye, you tell, Kim ekam daivatam loke, which is the only one God? Not correct. Which is the only one supreme God? Ekam daivatam loke. First question. Which is the only one and one first and foremost and supreme God? Kimvapyekam parayanam. In which path, what path I shall follow in my life? Third, stuvantah kam. Whom should I praise? You're telling me, praise the Lord. This is a word. Stuvantah kam. By praising whom? Ultimately, kam archantaha. By doing archana of which? The ultimate God. Prapnuyur manava shubham. The entire manava, manusyas, will have happiness. The first intention of telling Sahasranama, happiness. Because first shloka, this is only. Before Bhishmacharya says, Yudhishthira is asking, Prapnuyur manava shubham. All the creation, all the people, he will give happiness by telling what? Then, ko dharma sarva dharmanam bhavatah paramo mataha. Bhishmacharya, according to your opinion, which is the best dharma to be adopted? Kim japan muchyate chantur janma samsara bandhanat. By chanting which Lord's name, the entire, from the worm, from the insect, jantu, it is telling, not manava, jantu. Even by chanting which namavali of God, the entire, right from the Brahma Stamba Pariyantam, they are telling no. So will be free from the fear of birth, fear of death, fear of old age, fear of vyadi, will be free. Please tell. 6 questions Yudhishthira is asking, for which Bhishmacharya is telling only one answer. No, only one answer. 6 questions were asked, for which only one answer is Jagat Prabhum, Deva Devam,
Anantam Purushottamam Stuvan Nama Sahasrena. Yudhishthira, I will tell you the simplest way. For 6 questions, only answer is chant Sahasranama. Which is Sahasranama? The Sahasranama which says the greatness of Jagat Prabhu. The Sahasranama which says the greatness of Deva Deva. The Sahasranama which says the greatness of Ananta Purushottama. Jagat Prabhu. He is the Prabhu. He is the leader of the entire universe. Deva Deva. He is the God of all the gods. Ananta. He is endless. He is Purushottama. He is the supreme of all the jivas. Purusha means jiva. Such God, Andamadri Kadavula, Stuvan Nama Sahasrena. By chanting this Sahasranama, you will get all sorts of Stuvan Nama Sahasrena, Nityam Bhakti Samanvitaha. Tameva charchayan nityam bhaktya purushamavyayam dhyayan stuvan namasyamscha yajamanas cha. See, Ananya Bhakti is required. Inga polama, anda sami kita polama, inda sami kita polama. So, tameva, eva shabda, him only. Bhagavan Narayana in the mattume, archanai seivadin moolamaga, bhaktya, underline the word, that's all. When bhakti is not there, everything is waste. Enna mari nadatha mudiyuma? Enna like me, who can? So when ahankara is added, I chant excellent, I learned from Vishwas. Who can? Who can? Tell like me. So it is not like that. So in 2-3 places it is underline that bhaktya purushamavyayam, bhaktya dhyayanne, bhaktya stuvanne, bhaktya namasyanne, bhaktya, all bhaktya should be underlined. The first phrase itself. So with pure bhakti, with pure determination, shraddha, by chanting Sahasranama alone, one can be removed from all sorts of miseries and disturbances and obstacles in his life. The pratyaksha proof is Biya. So, Sarva Dukhatiko Bhavet will be relieved from all sorts of dukkha. Finally concludes, Yeshame Sarva Dharmanam Dharmodi Katamo Mataha. Bhishmacharya says, according to me, this is my opinion, Yudhishthira. Sarva Dharmanam, among of all the dharmas which I've preached, you told you. This dharma of chanting Sahasranama alone is the supreme methodology in this universe. So, that much gracious, beautiful, wonderful Sahasranama, which is told by Bhishmacharya to Yudhishthira, is going to be given to you by Vishwas Institute and Sudha Madam and Sivarama Krishnan Sir and Radha Madam. They are all wonderful teachers. Please make use of them. God bless you all. Once again, small kids are also I am seeing. Very, very happy to see the children, small children, kids, catch them young. Right? Learn properly, Kanna. No compromise. Okay? 10 தடவை கூட கேட்டுக்கலாம். Not in a hurry. Okay? We all pray Almighty that Sridharans are like good people, will prosper with great Shakti, energy and Dirgha Ayush. எல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் நல்லதெல்லாம் கிடைக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும். All your wishes will be fulfilled with great effort. God bless you. All blessings to one and all. Thank you. God bless you. Thank you, sir. And I understand some of you would not have, if any problem, we may request, or you may request tomorrow in the first session to brief in 10 minutes the importance of this, because generally everyone would have understood very simple English language, but still, as a part of commitment, you can request your faculty tomorrow
not BB25 Australia, but other 31, 32. The faculties will explain in 10 minutes the importance of Vishnu Sahasranamam in Tamil also if you need. Over to you, Sumati. Rahul Srimaji, thank you, sir, for your blessings. Okay. Thank you, sir. Can I leave? Yeah, please, sir. This is a great thing. You could come for half an hour. Please, if we carry on for another, we schedule but 4:15, we'll do it, sir. Thank you. Okay. Om Namo Yes, sir. Venkatesaya. Yes, sir. Yes, Sumati madam, over to you, ma. yes, sir. ஓகே சார். இயல்பான எளிமையான மொழியில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மேன்மைகளை எடுத்துரைத்த டாக்டர் ராகவேந்திர சர்மாஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. தங்களுடைய பாராட்டுதல்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். God bless you, ma. தொடர்ந்து God bless. சென்னை குரூப் ஆஃப் விஷ்ணு சகஸ்ரநாமம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க வாயால கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Sir, Sumati madam, the program they want me to make 3-4 programs every week. Thank you. Thank you, Sriman Narayan and Power of Vishnu Sahasranamam. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. தொடர்ந்து சென்னை குரூப் ஆஃப் விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் ஆன்மீக செயல்பாடுகள் குறித்து அறியவிருக்கிறோம். சென்னை குரூப் ஆஃப் விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் செயலாளர் திருமிகு ராதா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக திறமையான பயிற்றுவிப்பாளர், அன்பும் பண்பும் நிறைந்தவர் திருமிகு ராதா அவர்களை உரை நிகழ்த்த கோருகிறோம். Radha, you can mix in English and Tamil and speak, ma. Okay. Okay. Om Namo Yeah, Thank you. I will do that. I'll try. Yeah. Om Namo Venkateshaya. Namaskaram to everybody. Thanking Sriman Narayanan for this wonderful opportunity. For CGVSM என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. And I would just like to brief the activities of CGVSM. And CGVSM is an abbreviation of Chennai Group of Vishnu Sahasranama Mandalis, which was founded by Dr. T.J. Sridhar some 13 years ago with just 4 members. And now, by the blessings of Sriman Narayanan, it is growing very big with mandalis all over the globe. So, சொல்வா இல்லையா, ஒரு நாடும் பொழுதும் வளர்ந்துட்டு இருக்குன்னுட்டோ அந்த மாதிரி நம்ம சிஜிவிஎஸ்எம்மோட growth வந்து பெரிய விருட்சமா வளர்ந்துட்டு இருக்கு. The main aim and objective பார்த்தீங்கன்னா is to promote chanting of Vishnu Sahasranamam globally for all age groups and more so for children. And talking about the activities of CGVSM, we have scheduled programs like weekly, monthly, and yearly, where we do chanting at temples, hospitals, and goshalas. And எல்லாமே different பேர், ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு ஒரு பேரு, அந்த மாதிரி கோஷாலையில. So you will come to know everything. We have posted the brochure also in the group. And especially I have to mention that on Bhishmashtami day, we do synchronized chanting of Vishnu Sahasranamam in all 106 Divyadesams by the members of our mission. And you'll hear more about the activities from Mrs. Sudha Sundararaman. And we also do Vishnu Sahasranamam at households on request. So I place on record our sincere thanks and interest in learning Vishnu Sahasranamam. I take this opportunity to wish you all the best to learn Vishnu Sahasranamam, which is going to be the way of your life. Thanks once again. Wishing you all the best. Thank you. Thank you, ma, because we may not get time again to introduce Radha faculty. She is going to be the faculty for A32 batch. She will be the faculty from tomorrow. Thank you, ma. Over to Sumati, ma, please. தேங்க்யூ சார். சிஜிவிஎஸ்எம்மின் செயலாளர் திருமிகு ராதா அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து விஸ்வாசின் சமூக பொறுப்புமிக்க செயல்பாடுகள் குறித்து உரை நிகழ்த்த ஸ்ரீமதி சுதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Sudha madam is the director of the institute. She will be the faculty for BB25 from tomorrow. Also today she will teach one sloka at the end, before the end of the class. After this, I am introducing her to the session. BB25 she will be handling from tomorrow. Thank you, ma. Namaste, sir. Om Namo Venkateshaya. Very happy to see all of you here from all the 3 batches. Vishwas is a short form for Vishwa Vishnu Sahasranama Samsthan. Vishwa Vishnu Sahasranama Samsthan has 2 major goals. One is service through spirituality. சேவை மூலமாக நம்மளுடைய பகவான் நாமாவோட சேவையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு குறிக்கோள். Second thing is catch them young.
like we focus more towards ensuring that this Vishnu Sahasranama, the benefits of chanting Vishnu Sahasranamam, the greatness of chanting Vishnu Sahasranamam is taken forward to the younger generations by letting them know about this as when they are young. So, as part of our mission of catching them young, Vishwas takes Vishnu Sahasranamam to schools. So, we go to different schools every month and chant along with the students an avarti of Vishnu Sahasranamam by extending their prayer session. And this has resulted, because of our association with nearly 200 plus schools, this has resulted in an annual program of mega synchronized Vishnu Sahasranama chanting, where nearly 2.5 lakh students from 200 different schools join us in chanting Vishnu Sahasranamam on a given day in the month of August. In this pandemic time also, Bhagavan Sriman Narayanan didn't leave us. So instead of 2.5 lakh students, we could still do it with around 100 schools and nearly 80,000 students could join us online in doing this Vishnu Sahasranamam, not just from the schools in India, but even from the different students who are there abroad. Across the globe, we had students chanting the Vishnu Sahasranamam. The benefits of Vishnu Sahasranamam vibration has to go to every nook and corner of the society. So that is what we mean by service through spirituality. So we take it to the hospitals where the patients need the assurance that Bhagavan Sriman Narayanan is there as Dhanvantri to help them cure fast and go and help them go home early. So we go to 3 hospitals every month, 2 of them every week, and go chant Vishnu Sahasranamam there and distribute prasadam to the inpatients, giving them a hope and promise that Dhanvantri will ensure that they get well soon and they get discharged faster. The next place where the comfort or consolation is required are the old age homes and the orphanage homes. So we go there giving them the assurance that for everybody in this world, if there is one support, that is none other than Bhagavan. So giving them that consolation, we chant Vishnu Sahasranamam with them, and we also sponsor their Annadanam for them on that day. We take Vishnu Sahasranamam also to the Goshalas, which is for purifying the environment as well as for purifying ourselves. And we also take it to, we were also taking it to the central prison in Chennai, where we were praying for the well-being or change in the mental attitude of the inmates of the prison, so that when they come out as good citizens and good human beings. We were doing all this chanting before the pandemic. Now we hope that the situation will come back soon and we will be continuing this services in the months to come. And across the globe, wherever you are now, if you think you can participate in any of these services where chanting is also included, please feel free to reach out as we want these services to be extended across the globe as well. Another important, it is not a service, another important mission that we are doing is called 11-11-11. Everyone here can participate in it. All that you Hello. Is it the link problem for her or Nammadiliyamma? Sudha ma'am, can you please leave the meeting and join back again, because your line is not clear, it seems. Can you just leave the meeting and join again, ma'am? Hello, ma'am. Can we request Sivaram Madam, Sumati Madam? எஸ் சார். ஸ்ரீமதி சுதா அவர்கள் நம்முடைய நிகழ்கால திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தார். விஸ்வாஸின் எதிர்கால திட்டங்கள் பற்றி சிறப்பாக எடுத்துரைக்க இயக்குனர் மற்றும் திறமையான பயிற்றுவிப்பாளர் திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Sivaram sir is also the faculty for A31 from tomorrow. So I wish all of you along with him for a good session from tomorrow. He is going to take your class on tomorrow. The time and the link will be announced by the batch. Maybe at the end, Meenakshi will tell. Okay. Thank you. Over, sir.
Thank you. Om Namo Venkateshaya. Myself, Shivaramakrishnan, resident of India, Chennai, Mylapore, and one of the directors come faculty in the Institute of Sri Vishnu Sahasranamam. Praying Sriman Narayana and thanking him for this opportunity. ராகவேந்தர் சர்மாஜி சொன்ன போல இந்த திரிவேணி சங்கமத்துல குளிக்கும் பொழுது எவ்வளவு புண்ணியமோ அது போல 3 பேட்சுகள் இணைந்து நீங்க எல்லாரும் இங்க குழுமி இருக்கிற இந்த சபையில உங்களோட பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத ஒரு பெரிய பாக்கியமா பகவான் எனக்கு கொடுத்திருக்கதா நினைக்கிறேன். I welcome you all to this new batch on syllabus A, developing proficiency in Vishnu Sahasranama chanting. Vishnu Sahasranamathai சரியாக உச்சரிக்கும் இந்த பயிற்சி வகுப்பு சிலபஸ் ஏ என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதுல நீங்க எல்லாரும் கலந்துருங்க. உங்க எல்லாருக்கும் you are all blessed students because அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்ற போல அவன் அருள் உங்களுக்கு இருக்கிறனால தான் நீங்க எல்லாரும் இங்க வந்து ஜாயின் பண்ணி இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதேதான் ராகவேந்திர சர்மாஜி அதை உங்களுக்கு எடுத்து சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் as a panacea for all the ills the universe is facing. All the devil effects which pull down the man from the noble thoughts and the human qualities are removed when we chant Vishnu Sahasranamam with utmost devotion. When we teach Vishnu Sahasranamam to the school children, we catch them young. சுதா மேடம் சொன்னா போல பருவத்தே பயிற்சி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அதை சொல்லி கொடுக்கறனாக they develop not only bhakti, they will develop devotion towards nation also. தேச பக்தியும் பழகும். அதனால அவங்க நல்ல பண்புகள், நல்ல குட் சிட்டிசன் ஆஃப் த நேஷன் அவங்க வர முடியும். இதை பார்த்து நம்ம பெரியவர்களும் ஊக்கப்பட்டு நம்மளும் ஒரு நல்ல ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினம் தினம் சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தினால் உந்தப்பட்டு சிறியவர்கள் சொல்வதனால் அதை போக நாமும் சொல்ல வேண்டும் என்று உந்தப்பட்டு பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபீட்பேக்ல வந்து குழந்தைக்கு அவசரம் தான் நான் போட்டேன், இப்ப நானும் கத்துட்டேன் அப்படின்னு சொல்ற தாய்மார்கள், பெற்றோர்கள் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஸோ தேவர் ஆல்சோ ஏபிள் டு ரீச் த பீஸ்ஃபுல் கண்டென்டட் லைஃப். ஸோ சஹஸ்ரநாமம் இஸ் சாண்டிங் இஸ் மேக்கிங் everybody rich in the contentment. So the institute of objective, the institute or objective என்னன்னாக்க to take Vishnu Sahasranamam forward to the future generation across the globe. So இப்ப நம்ம ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கோம், இந்த பக்கம் சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் போயிருக்கோம். ஸோ கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு இப்படி. ஏன்னா அவன் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த பிரபஞ்சத்துக்கே தலைவன் அல்லவா. சோ அந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய பெயர்கள், புனித நாமக்கள் உச்சரிப்பது, உச்சரிக்க செய்வது நமது கடமை. அது நமக்கு ரொம்ப புண்ணியம். அதை பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்கார். என்னுடைய நாமங்களை மற்றவர்களுக்கு கொண்டு செல்பவரும் எனக்கு மிகவும் இனியவரே. கலியுகத்தில் அவரை போக எனக்கு சிறந்த பக்தர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். சோ அந்த பணியை தான் விஸ்வாஸ் இதுவரை செய்து கொண்டு வருகிறது. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாக லான்ச் பண்ணது. That time it was having only 3 centers in Chennai. Due to the advent of online classroom techniques, etc., now the institute has completed more than 70 batches, right from USA to Australia, as well as many places. Students from length and breadth of the country, in India. So with the blessings of Sriman Narayana, more and more batches are going to come simultaneously. As emphasized by our founder, sir, Dr. Sridharan, sir, the institute follows the principles of 4 Ds, that is devotion, bhakti, discipline, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடு முதலானவை, dedication and determination.
So with little efforts added to this, success is assured for any initiatives. So இது போல பல பேட்சஸ் இன்ஸ்டிடியூட்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது முடிச்ச பிற்பாடு இதை நீங்க குவாலிஃபை பண்ண பிற்பாடு யூ ஆர் என்டைட்டில்டு ஃபார் பி சிலபஸ் பேட்ச் மீனிங்ஸ் எல்லாம் அதுல சொல்லி தருவோம். இப்ப இந்த கிளாஸ்ல என்ன டூஸ் அண்ட் டோஸ் அப்படிங்கறத பின்னால வரப்போற கோஆர்டினேட்டர்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுல மெயினா ப்ரொனவுன்சியேஷன் தான். ஸோ ஒன்ஸ் யூ கீப் அட்டரிங் இன் த விஷ்ணு சஹஸ்ர நாமாஸ், it keeps your tongue rolling. So there is a close coordination between the tongue and the brain, and a lot of nerves are above the mouth only, that is in the brain only. So there is a close coordination to activate those nerves by following the correct pronunciation. ஆகையினால நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும், உடல்ல இருக்க எல்லா விதமான எயில்மெண்ட்ஸும் போகும். இதேதான் பல பேர் அனுபவத்திலே கண்டறிந்து சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான சமாச்சாரம். சோ ஆகையினால விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீங்கள் எல்லோரும் சிறமேற்கொண்டு மிகுந்த கவனத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனால் அனுப்பப்பட்ட மிகச்சிறந்த நேர்த்தியான பக்த மாணாக்கர்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டி ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Sudha, you want to complete something, ma? Namaste. I just want to tell about the 11-11-11. 11-11-11 ஒரு ப்ராஜெக்ட் விஸ்வாஸ்ல இருந்து பண்றோம். இதுல எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களோட மொபைல்ல தினம் காலையில 11 மணி 11 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரம் அடிக்கும் போது நீங்க எங்க இருந்தாலும் ஓகே, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஓகே, நடந்து போயிட்டு இருந்தாலும் ஓகே, எங்க இருந்தாலும் 11 தடவை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உங்க கண்ணை மூடிட்டு பகவானை நினைச்சுட்டு 11 தடவை ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க. சொல்லும் போது நமக்கு வேணுங்கிற சங்கல்பம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பத்தோட தினம் 11 o'clock 11 minutes ப்ளீஸ் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த உலகம் முழுக்க இதை நம்ம ஒரு வேவ் மாதிரி கொண்டு போகணும். ஆல்ரெடி இப்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை பண்றாங்க. அக்ராஸ் த குளோப் திஸ் இஸ் தேர். நீங்க எல்லாரும் அதுல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் அந்த அலாரம் செட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். And from tomorrow, I hope all 151 people here who have joined in this meeting will join us in that 11-11-11 project of chanting Om Namo Narayana 11 times. If you are alone and you can chant aloud, chant it aloud. If you are in a group or you are traveling in a bus or a car or a train, whatever, then and you can't chant it aloud, at least chant within yourself. And let us all bring that Om Namo Narayana wave, create a change in this world. I think with this, I close about Vishwas. We will proceed with the next item in the agenda. Thank you so much for this opportunity. Om Namo Venkatesaya. Thank you very much, ma'am. விஸ்வாசின் நிகழ்கால திட்டங்களை எடுத்துரைத்த திருமிகு சுதா அவர்களுக்கும், எதிர்கால திட்டங்களை சிறப்பாக எடுத்துரைத்த திருமிகு சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து விஸ்வாஸ் பயிலகத்தின் பலமே அதனுடைய நேர்த்தியான பயிற்சியாளர்கள் என்று சொல்லலாம். இன்று இந்த நிகழ்வில் ஒரு அடையாள வகுப்பு அரங்கேறவிருக்கிறது. முதல் ஸ்லோகத்தை பயிற்றுவிக்குமாறு மீண்டும் திருமிகு சுதா அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முதல் ஸ்லோகத்தை கற்றுக்கொள்ள ஸ்ரீமதி அனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Anita from Melbourne, I think. If I'm not, am I right, ma? Anita from Melbourne. Okay, from VV25. Thank you. Okay. Namaste, Anita ji. I think you all have your text with you of Vishnu Sahasranama. It will be there in the group also. Actually, if you look at any other general text, you open a Vishnu Sahasranama book, you will see that it starts with Shuklam Varadharam Vishnu. Okay, the Vishnu Sahasranama is divided into 3 parts. Not just Vishnu Sahasranama, most of the shlokas have 3 parts. The first part is called the Purvanga, or the introductory part, which ends with Dhyana shlokas. The second part is the main Sahasranamam, where the shlokas which cover the 1000 names of Lord Mahavishnu are there. They are 108 in number, including a final shloka of Vanamali.
And the third part is called Palashruti. The Palashruti says how this shloka needs to be chanted and what are all the benefits one gets by chanting this shloka in different forms. This is how it is structured. In our Vishwas Institute, we focus first on the second part, that is the Sahasranamam part. So if you are referring to any other book, don't get confused that why are we not starting with Shuklam Bharataram Vishnu. We will start with the second part called the Sahasranamam. And once these shlokas are over, then towards the end of the 21 classes, we will also be teaching you quickly about the Dhyana shlokas and the Palashruti. So now we will start with the Vishnu Sahasranama Stotra. Each shloka we will be teaching it 4 times. I will be, first time it will be one word at a time. I will tell one word and as a learner you repeat it 2 times. In the second time, I will be saying 1 quarter of a shloka fully and you repeat that quarter 2 times. The third time, I will be saying 1 full line at a time. And you will repeat that. And the fourth time, I will read the entire shloka and the learner will repeat the entire shloka twice. This is how all the 108 shlokas will be taught, each one of them 4 times. And for each time in the regular class, we may be calling out different students. But here in this sample class, we will have only 1 student recite all the 4 times. Anitaji, are you ready? Yeah. Okay. Vishwam. 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 Vishnur. 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 Vashatkaro. 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 Bhuta. Bhuta. 2 times, ma? Bhuta. You stress on bhu, okay? Bhuta. Bhuta. Bhavya. 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 Bhavat Prabhu. Bhavat Prabhu. Bhavat Prabhu. Both bha and bhu should be stressed. They are the, we will be telling about it in detail in the next class. This is the 4th bha. So it is Bhavat Prabhu. Bhavat Prabhu. Prabhu. Can you say it from first? We will say it one more time. Please wait. Prabhu. Prabhu. Bhutakrit. Hello. Hello. Yeah. Bhutakrit. 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 Bhutabhrit. 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 Bhavo. 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 Bhutatma. 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 Bhuta bhavanaha. Bhuta bhavanaha. Bhuta bhavanaha. Okay, now we are going to say 1 quarter of the shloka at a time. Just follow the text and how we say and repeat it. Vishwam Vishnur Vashatkaro. Vishwam Vishnur Vashatkaro. Vishwam Vishnur Vashatkaro. Bhuta Bhavya Bhavat Prabhu. Bhuta Bhavya Bhavat Prabhu. Bhuta Bhavya Bhavat Prabhu. Bhutakrit Bhutabhrit Bhavo. Bhutakrit Bhutabhrit Bhavo. Bhutakrit Bhutabhrit Bhavo. Bhutatma Bhuta Bhavanaha. Bhutatma Bhuta Bhavanaha. Bhutatma Bhuta Bhavanaha. Okay, now I'm going to read 1 full line in Sanskrit at a time, which will be 2 lines in Tamil and English. Vishwam Vishnur Vashatkaro.
भूत भव्य भवत् प्रभुः विश्वं विष्णु वषत्कारो भूतभव्य भवत्प्रभुः विश्वं विष्णु वषत्कारो भूतभव्य भवत्प्रभुः. Okay, for all other learners in the meet, while one person unmutes and tells aloud, all of you please repeat in the mute mode itself. During the class, each one of you will get your turn to tell it aloud, but until then, in mute, you please continue following and telling everything two times. We will go to the second half. Bhuta krit bhuta bhavo bhutatma bhuta bhavanaha. भूतकृत् भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतकृत् भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः. Okay, now I'm going to read the entire shloka. Repeat it 2 times, following the text and hearing how it is said. Okay. Vishvam Vishnurvashatkaro Bhuta Bhavya Bhavat Prabhuhu Bhutakrit Bhuta Bhrit Bhavo Bhutatma Bhuta Bhavanaha. विश्वं विष्णु वषत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतकृत् भूतभद्भावो भूतात्मा भूतभावनः विश्वं विष्णु वषत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतकृत् भूतभद्भावो भूतात्मा भूतभावनः. Okay, thank you, Amitaji. We just did one shloka today. From tomorrow, in all our individual Can I know batches- what is after Prabhu? Sorry, can you repeat the question once again? Okay, thank you, Anita. Anyhow, one thing, even we may request the faculty to start from tomorrow, first sloka onwards, because there is a little. Even otherwise, also we start tomorrow. There's nothing to worry because today is only an intro class, so we wanted to start and tell you the method of teaching. Am I right, Sudha? So we can even Yes, yes. start from tomorrow. Yes, tomorrow Thank this you. shloka will again be taught in the classes individually. Good wishes to all of you. Over to Sumati. தேங்க்யூ சார். முதல் ஸ்லோகத்தை பயிற்றுவித்த ஸ்ரீமதி சுதா அவர்களுக்கும் பயின்ற திருமிகு அனிதா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இறைவனின் திருவருளும் இணையத்தின் நுட்பங்களும் இணைந்து ஆனந்தமாக அகத்திலிருந்து கற்பதை சாத்தியமாக்கி இருக்கின்றன. இணைய வகுப்பில் பின்பற்ற வேண்டிய முறைமைகள் பற்றி எடுத்துரைக்க சட்ட வல்லுநரும் தொழில்நுட்ப திறனாளரும் ஒருங்கிணைப்பாளருமான திருமிகு மீனாட்சி அவர்களை வேண்டுகிறோம். Meenakshi, you can tell in English or mix both. And if any doubt, the respective coordinators will tell in English tomorrow in the respective class, and Tamil also you can ask for doubt. Today you can convey it to the maximum possible extent. Okay. Sure, Mama, sure. Okay, namaskaram to one and all present here. Praying Sriman Narayanan for this opportunity. Thanking all Sriman Narayanan also. I wish all the all the student devotee participants of VV 25, A31 and A32 batch for learning this Sahasra Nama. First of all, I would like to inform everybody that there are 5 criteria which are followed for getting this course completed, for getting the course completion certificate. In the course, அதாவது இந்த விஸ்வாஸ் பயிலகத்துல நம்ம படிக்கிற இந்த கோர்ஸுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 5 criteria இருக்கு. The first is foremost criteria is the registration form, which all the participants have now completed. I have ensured that it is all completed. So the first criteria is completed. So registration form இது வரைக்கும் join பண்ண அத்தனை பேருமே complete பண்ணிட்டீங்க. Congratulations. You are now welcome to Vishwas. So first step is almost done. Moving on to the second step, which is ID card. So once you join the institute, you will be issued with the ID card, roll number and the ID card, so that you become part of Vishwas.
இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3வது 4வது கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் அலோகேட் பண்ணுவோம். ரோல் நம்பர் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். I mean you will be given a link where you need to post your photos so that you will be issued with an ID card. அதுதான் செகண்ட் criteria. தேர்ட் criteria அப்படின்னு பார்த்தோம்னா which is attendance. See, as like other schools, colleges and this thing, this is also an institute where we wanted to get blessings from Sriman Narayana. So we are learning his namas. So we at least we expect 100% attendance, but due to unavoidable reasons there may be some like failures where we will not be able to attend. So we expect 75% attendance. அதாவது நம்ம 100% attendance இருக்கணும். அதாவது இருக்கிற 18 நாளும் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றோம். பட் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். ஸோ 75% அட்டெண்டன்ஸ் தான் நாங்கள் மேண்டேட்டரியா சொல்லியிருக்கோம், which will be the third criteria. இப்போ சுதா மேம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறப்போ மற்றவா எல்லாருமே மியூட் மோட்ல சொல்லுவீங்க. அன்மியூட் பண்ணவங்களோடது மட்டும்தான் நம்மளுக்கு காதுல கேட்கும். The one person will be on unmute mode and rest all will be on the mute mode. So we will not know how, I mean we will be correcting the shlokas for the persons who is on the unmute mode, but for those who are on the mute mode we will not be able to correct because we are not hearing you. You will again be chanting what Guruji, I mean you will be following what Guruji is saying. So for keeping that in mind, we have found out like 30 difficult shlokas which we feel that it is little difficult. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி 30 shlokas out of 108 starting from Vishwam Vishnurல இருந்து ஆரம்பிச்சு வனமாலி கதி ஷாங்கி, that is the part of syllabus A. So we will give you 30 shlokas at the end of 12th or 13th day. We will assign you into groups so that you can send it to the group leaders to check whether you have understood whatever is being taught by our talented gurujis. Have you understood properly or not? So that will be on as a test will be the part of the fourth criteria. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்களா, அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு வருதா அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த 30 ஸ்லோகங்கள் இருக்கு. that 30 ஸ்லோகாஸை நீங்க டெஸ்ட் பண்ணி குரூப் லீடர்ஸ்க்கு அனுப்பணும். that will be the part of fourth criteria. And the fifth criteria, starting from A3 to we have now reached to A31 and 32. It's all because of the feedback, whether it is good or bad we take it in a positive sense so that we are able to develop ourselves with the help blessings of Sriman Narayana and with the support of the previous batch students only we are able to do. ஏதாவது உங்களுக்கு if you have any problems or issues in the class or after the class or anything, we are here. So there will be a feedback form which will be circulated at the end of 14th class, like 13th or 14th class, so that you can start filling the feedback form and by 18th class you can get the feedback form completed. அதாவது 15 கிளாஸ் முடிவடையும் தருவாயில நாங்க உங்களுக்கு வந்து ஒரு feedback form ஓட லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்கை நீங்க சப்மிட் பண்ணி நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல உங்களோட குறைகள் நிறைகள் நீங்க குறைகள் சொன்னாலுமே அதை நாங்க பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துட்டு அதை எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்ன்றத நம்பி நாங்க அதை எடுத்துக்கிறோம். சோ அதனால குறைகள் இருந்தாலும் தாராளமாக குறைகளும் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. சோ அதனால ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்ல ஏதாவது இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஈவன் யுவர் சஜஷன்ஸ், பிகாஸ் திஸ் விஸ்வாஸ் மிஷன் அஸ் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி இட் இஸ் ரன் பை வாலண்டியர்ஸ். எவ்ரிபடி ஆர் வாலண்டியர் ஹியர் டூயிங் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஸோ அந்த இதுன்றதுனால நீங்க எல்லாருமே சொல்ற ஃபீட்பேக்கை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் ஆல் தி 5 criterias you will be awarded with a course completion certificate. So these are the 5 main criteria for course completion certificate. Apart from that, what are the guidelines to be followed during the class? As either like another institute, like another college, school courses, this is also like a course where we learn Bhagwan namas. So we request all the devotee participants to dedicatedly sit in front of the system or mobile or whatever the gadget you are having and listen to this 1 hour class. 1 hour classல வேற எந்த வேலையும் எது ஒரு குருஜி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நினைச்சு அந்த 1 hour ரொம்ப டெடிகேஷனா ரொம்ப ஸ்ரத்தையா கவனிச்சு குருஜி எப்படி சொல்லி தராங்களோ அதே ப்ரொனன்சியேஷன்ல அதே துவனியில நீங்களும் சொல்லணும் அப்படின்றது எங்களோட இதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட், அதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ. So that is the first thing. So அந்த கிளாஸ் ரெண்டாவது நம்ம எல்லாரும் வீட்ல இருந்து we are all learning this course, we are taking online courses, so we may be at our office, we may be at our home, we may be at any place, but we are learning, we are not going anywhere outside. So please avoid multitasking. அதாவது நம்ம வீட்ல இருந்தே தான் கத்துக்கிறோம் இல்ல ஆபீஸ்ல இருந்தே கத்துக்கிறோம்ன்றது இருந்தாலும் வேற பணிகளை செஞ்சுட்டே இதை செய்ய வேண்டாம். பிகாஸ் இந்த 1 hour நம்ம பகவான் நாமாவை ரொம்ப டெடிகேட்டடா ஸ்ரத்தையோடையும் கவனிச்சுக்கணும் அப்படின்றத நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் அவாய்ட் மல்டிடாஸ்கிங். அதே மாதிரி
மாதிரி வீட்டுல தானே இருக்கோம், காஃபி குடிச்சா தெரியவா போறது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இது பகவானுக்கு நீங்க செய்யற ஒரு இதுதான். அது இந்த கலியுகத்துல பகவான் நாமாவை சொன்னாலே நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல இந்த பகவான் நாமாவை ரொம்ப ஸ்ரத்தையா நீங்க எல்லாரும் கத்துண்டு குருஜிகள் எப்படி சொல்லித்தராலோ அதே மாதிரி சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, everybody, once you log in, you will be given an automatic access. Once you join in the class, please switch off your video and audio because தேவையில்லாம video disruptions இருக்கும். அதனால video and audio ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. Yeah, one of our volunteers, I thank the volunteers once again here who has shown interest for volunteering for this class. So அந்த volunteersல ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உங்களை கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால் பண்ண டிவோட்டி பார்ட்டிசிபென்ட் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு, தட் பார்ட்டிசிபென்ட் அலோன் அன்மியூட் அண்ட் ரெஸ்ட் ஆல் ப்ளீஸ் சாண்ட் ஆன் த மியூட் மோட். ஸோ நீங்க அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, மிச்சம் எல்லாருமே மியூட் மோட்ல. ஸோ ஆல் தி 108 ஸ்லோகாஸ் எவ்ரிபடி வில் பி சாண்டிங், பட் ஒன்லி ஒன் பர்சன்ஸ் வாய்ஸ் வில் பி ஹர்ட் அவுட் சைட் வித் குருஜி. ஸோ இதுதான் எங்களோட ரூல்ஸ். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டிவோட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் டு லாக் இன் அட்லீஸ்ட் 10 to 15 minutes in advance. As I said, 75% attendance is mandatory, so we take one of our volunteer will take attendance on a daily basis based on your display ID as well as your names. So call pani names edutupanga, which is mandatory for course completion certificate. So whatever announcements are to be made will be made only before the class, because as we have a policy of dedication that 1 hour is dedicated only for learning his namas, sahasra namas. So whatever announcements to be made or whatever clarifications, doubts, anything will be discussed before the class hours or after the class hours. So that we request all the devotee participants to log in at least 10 to 15 minutes in advance. And on a daily basis, whatever shloka will be taught, we will be sending, because we do not want multiple PDF versions to be floated around and the book in the version, my book has this version, my book has this version. We do not want to have that sort of confusion. So we will be sending 10 shlokas as a PDF before starting the class. And once the class gets over, we have our Raghavendra Sharma Guruji's voice recordings so that you can practice at home also. So once the class is over, till what shloka has been completed, that shloka's recording will be sent to you in the WhatsApp group itself, same WhatsApp group. In the WhatsApp group la annaniki nadathapata ஸ்லோகங்களோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி விடுவோம். ஸோ தட் ஒரு வாட்டி கிளாஸ்ல சொன்னது ஏதோ காரணத்தினால சரியா கவனிக்க முடியல, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் அதை நீங்க திருப்பி போட்டு கேட்டு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முன்னாடியே PDF அனுப்பிடுறதுனால அதை நீங்க அதே PDF either you can take a printout or you can see it from there. We will be sharing our screen also so that no confusion occurs. So these are the main rules and regulations to be followed, guidelines to be followed during the class. And I wish all Meenakshi, one more request, that today's link and time is only for today. From tomorrow, the 3 batches will have different link, different timing. Yeah, that also I will mention now. Okay, one more thing. VV25 batch, that is Australia batch, will be conducted between 2 to 3 p.m. IST, Indian Standard Time, which is IST. And A31 batch will be 4:30 to 5:30 p.m. Nale lendu A31 batch WhatsApp group la இருக்கிறவங்களோட டைமிங் 4:30 to 5:30. நீங்க 4:15 ஜாயின் பண்ணிடணும். அண்ட் A32 பேட்ச்ல இருக்கிறவங்க வந்து 3:30 to 4:30. So அந்த டைமிங்க நீங்க 15 minutes முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க. So A31, again I'm repeating, I'll be posting in the WhatsApp group also. It is 4:30 to 5:30. The A31 batch is between 4:30 to 5:30. A32 batch is between 3:30 to 4:30. I'll be posting the timings in the group. And nalaki this the 3 to 4 kediyadu. I am repeating, tomorrow the time is not between 3 to 4. Separate link, not this link. The separate Google Meet link will be shared to your respective WhatsApp groups. You need to join, and the link will be same link for next 18 days. And thank you, Sriman Narayanan, for this opportunity. Thank you. Sumati madam, we are delayed by about 10 minutes, I think. But before Sumati takes it over, I want any advice, Lakshmi ji and Anita ji, before we go for next program agenda. Sumati ji, please. Yes, sir. Just on the timing, this is Lakshmi for all the Australian participants. So starting from tomorrow, it will be 6:30 p.m. for Australia, our AEST time, people all from Melbourne, New South Wales. And then starting October 4th, due to daylight saving, we will commence from 7:30 p.m. All the details will be posted on the group.
Please keep an eye on the timing, and then we will also post the link as Meenakshi ma'am announced. There will be a separate Google link to join from tomorrow, which will continue for the next 21 days. And then this the timing, we will also inform you in the group. Thank you, sir. Anita ji, Yeah. Uncle. you want to say anything for here? Though we No. have thanked both of you, okay? All good, uncle. Any comments? All good, no? So let's thank Sriman Narayanan. Over Thank to you, Srimati Ma, please. தேங்க்யூ சார். Thank you. வகுப்பில் பின்பற்ற வேண்டிய முறைமைகளை அழகாக எடுத்துரைத்த திருமிகு மீனாட்சி அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து விஸ்வாசன் தலைவர் திருமிகு சேகர் அவர்களை நன்றி உரை நல்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Shekhar sir, முதல்ல I want to thank Srimati Rajagopalan. நீங்க உங்க லிஸ்ட் இருக்காம பட் இருந்தாலும் for the time management today we are delayed by about 15 minutes. That is because of the 3 batches confusion, and we regret for that. We have again the discipline is one of the factor on time management. Tomorrow the class will be on time, beginning, end also. That is why instead of 1 hour we are committing for 75 minutes. We try to do it in 1 hour. It is maybe extended by another 10 minutes. Okay. Once again, thank you, Srimati Madam, for this event management today. Thank you, sir. Please continue. Thank you, Sumati. Thank you. Om Namo Venkateshaya. As Vishwas President, it's a privilege to say a word of thanks in this concluding session of this 3 batches inaugural session of e-learning classes of Vishnu Sahasranam chanting. Our main aim is to catch them young. Catch them young. Each one, teach one is a slogan that is being referred and that's being followed in all our classes. Why we should take young children? Because children are positive, innovative, inquisitive, creative, with a noble heart to accept the purer and divine values of life. Now we are sowing the seeds of noble thoughts and great future for lakhs of children. Our present venture of these e-learning classes and our present celebration and venture will bring a cool breeze of successful life and good health, happiness, peace and prosperity for the millions of humanity as in whole globe. My first sincere thanks goes to Sriman Narayan. I vouch my thanks to Guruji and the faculty and the team of Vishwas members and our overseas partners also, who is leading the class right from scratch to this glorious level of chanting. I register my thanks to coordinators and those who are responsible for our technical support all through, and I wish them all a happy and a very fine and learning classes. After you complete these 18 days of learning Vishnu Sahasranamam, you become a family member of Vishwas, and you can just contribute to the immense values of life. And I wish you all the best. Thank you. Thank you very much. Thank you so much. That was a wonderful expression of thanking note. Thank you very much, Mr. Shekhar. And for concluding prayer, I would like to invite Ms. Vishnu Priya, please. Vishnu Priya? Vishnu Priya? RM Tarun? Meenakshi ma'am? இருக்கீங்களா? Am I audible? You are audible. You are audible. Yes, Yes. ma'am. You are audible. Yeah. Prayer சொல்லுமா. அனிதா மேம் பிரேயர் சொல்றீங்களா? Anita, Lakshmi ji, Sriram Ramaji Ma, please. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नमः इति. Thank you once again. Happy learning. Praying Srimad Narayanan. Good wishes to all of you. Thank you, Sumadhi Ma. Thank you for the entire team, global team. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு தருணத்தில் மகிழ்வுடனும் தெளிவுடனும் பல சமயங்களில் வாழ்வில் அடிக்கடி சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you, Sumadhi. Thank you. Thank you, sir. Thank you so much. Lakshmi, Anita. Thank you, sir. Okay. Thank you, sir. Thank you. See you tomorrow on the usual time. See you, sir. Okay. Okay, sir.